நான் என்னை மாத்திக்க போறேன். என்னோட அன்பு, என்னோட ஆசை எல்லாத்தையும் நான் விடுறத முடிவு பண்ணிட்டேன். நான் உன்னை பார்த்தேன் ராதிகா. கோயில் குளத்தங்கரையில நின்றுகிட்டு இருக்கும்போது உன் பக்கத்துல தேவா மாப்பிளையும் நின்னாரு. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குடி. நீ விஷாகாவை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம ஓய மாட்ட. உன் கண்ணிலேயே நல்லா தெரியுது ராதிகா, நீ எதையும் என்கிட்ட மறைக்கிற. என் முகத்தை பார்த்து உன்னால உண்மையை என்கிட்ட சொல்ல முடியல. அதனாலதான் நீ மழுப்பி பேசுற. ராதிகா, என்னம்மா? அம்மா கொஞ்சம் தண்ணி விடு. சரிம்மா, போய் எடுத்துட்டு வரேன். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண. அக்கா, நான் உனக்கு உதவி பண்ணட்டுமா? நீ எனக்கு என்ன உதவி பண்ணுவ? எது வேணா. சரி, ஒண்ணு செய். உள்ள போய் துணி எடுத்துட்டு வா, ரெண்டு பேரும் சேர்ந்து மடிக்கலாம். சரிக்கா. ரெண்டையும் இப்படி சேர்த்துப்படி. இங்க கொண்டு வா. துணி மடிச்சாச்சு. இப்ப நம்ம பூஜைக்கு ஏற்பாடு பண்ணணும். பூஜை தட்டு எங்க இருக்கு? சுந்தரவனம் அதிக சோபையோடு தெரிந்தது. அங்கே தர்மத்தின் நிழல் குடிக்கொண்டது. காட்டுவாசிகள் கண்டு மகிழ்ந்தார்கள். நாட்டு மகனை கண்டு நெகிழ்ந்தார்கள். தசரதனின் புத்திரன். அக்கா, இப்ப எல்லாம் என்னாச்சு உனக்கு இப்படி இருக்க? ஏன், எனக்கு என்னாச்சு? முதல்ல எப்பவும் ரொம்ப சோகமா இருப்பேன். ஆனா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கியே. நீ சொல்றது உண்மைதான். இப்பதான் எனக்கு எது சரி எது தப்புன்னு தெரிய வந்திருக்கு. அதனால என் மனசுல இருந்த கவலை எல்லாம் போய் இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி சரி, கிளம்பு. பூஜைக்கு நேரம் ஆகுதுல்ல. வா, கோயிலுக்கு போலாம். அம்மா, நான் அர்ச்சனைக்கு பூ எடுத்துட்டு போறேன். வா 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 வா.
எங்க பக்கத்து வீட்ல ஒரு சித்தி இருக்காங்கல்ல, அவங்க எப்பவும் சொல்லுவாங்க நல்ல டீ குடிக்கணும்னா அது தீபிகா கையில குடிக்கணும்னு. நான் எப்பவும் டீ போடுறதுல பெஸ்ட். குட் மார்னிங் மாம். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். குட் மார்னிங் அண்ணி, எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க தேவா. டீ குடிக்கிறீங்களா? நோ தேங்க்ஸ். சரி, அப்ப நான் குடிக்கிறேன். அம்மா, அம்மா அப்பா எங்க? அப்பா ட்ரஸ்ட்டுக்கு இடம் பார்க்க போயிருக்காரு. சரி, ஓகே, நான் அங்க போய் பார்த்துட்டு வரேன். தேவா, என்னம்மா? கொஞ்சம் இங்க வாயே. உன்கிட்ட நான் பேசணும். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கம்மா. உட்கார். தேவா, உங்க அப்பா என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. இங்க இங்க எல்லா வேலையும் சீக்கிரம் முடிக்கணும்னு சொன்னாரு. உன் மாமனார் கூட சொன்னாரு இன்னும் 2-3 நாள் தான் ரொம்ப நல்ல நாளாம். சின்ன மருமக திரும்பி வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம டெல்லி போலான்னாரு. அப்படியா சித்தி? நம்மளாம் டெல்லி போறோமா? என்ன திடீர்னு? இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்ல. பேக்கிங்லாம் பண்ணணும்ல. அதோட இன்னொரு விஷயமும் சொல்ல சொன்னாரு. உன்ன டெல்லிக்கு வரணும்னு அவரு கட்டாயப்படுத்த விரும்பலையா? இல்லம்மா, டெல்லிக்கு வரதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. ஆக்சுவலி சொல்லணும்னா டெல்லிக்கு போகணும்னு தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன, பிருந்தாவனத்திலே தங்கிட முடியுமா? நம்ம எதுக்காக வந்தோம்? அந்த வேலை முடிஞ்சிடுச்சு. சின்ன மருமக கிடைச்சாச்சு, அவ்வளவுதானே. சரிம்மா, நான் கிளம்புறேன். தேவா, சின்ன மருமகளை கூட்டிட்டு வர நீ அவங்க வீட்டுக்கு போவில? புரிஞ்சுதா? ஜாதகத்தை பாத்தீங்கல்ல, எப்படி இருக்கு? ஜாதகத்தை பார்க்கும்போது காந்தர்வ விவாகம் தான் இந்த வரனுக்கு அமையும்னு எனக்கு தோன்றது. வாங்க மாமா, வாங்க. வணக்கம். நன்னாருமா. என்ன திடீர்னு? என்னை கூப்பிட்டு அனுப்பினா நான் வந்திருக்கேன். என்ன பார்த்துட்டு நிக்கிற? உள்ள போய் அவருக்கு பாதாம் போட்டு பால் எடுத்துட்டு வா, போ. சரி பாட்டிமா. நான் சொன்ன மாதிரியே நீங்க பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நான் எப்பவுமே நல்லதுக்கு தானே சொல்லுவேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் முக்கியம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடியணும். பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டல்லோ, அப்புறம் எதை பத்தியும் கவலைப்படாம இருங்கோ. நீங்க இந்த விஷயத்த சுத்தமா மறந்துடுங்க. மறந்துட்டு என்ன பண்ண? அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அழைச்சிட்டு வரேன். எனக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறதுலாம் இந்த விஷயத்துல அவசியமே இல்லை. எனக்கும் தேவகிக்கும் இந்த விஷயத்துல உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. போட்டோ பார்க்கலாம்ல? நிச்சயமா. இதுல இந்த வரன் நன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க குடும்பத்துக்கு ஏத்த பையன். நல்ல குடும்பத்து பையன். அது மட்டும் இல்ல, பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கான். என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ராதியாவுக்கு இந்த வரன் ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஐயோ, என்ன பண்ண நீ?
சீக்கிரமா சுத்தம் பண்ணு. கல்யாணங்கிற சுப பேச்ச ஆரம்பிக்கும் போதே பாலை கீழே கொட்டி அபசகுணமாக்கிட்டியே. தனக்கு தான் கல்யாணம்னு கேட்ட உடனே வெக்கத்துல குழந்தை பாலை தவற விட்டுட்டா. அதுவும் ராதிகா இயல்பாவே ரொம்ப அடக்கமான பொண்ணு. வெக்கம் வரத்தானே செய்யும். இன்னும் வேற ஏதாவது வரன்னு பாக்குறேல? ஒருவேளை அதுல யாராவது ஒரு பையனை பிடிக்கலாம் இல்ல இல்லையா? இல்ல இல்ல இல்ல, இது இவன் போறோம்ல அவன். நீங்க அதெல்லாம் கவலையே படாதே. ராதிகா மாதிரி பொண்ணுக்கு நல்ல வரன் தானா தேடி வரும். இவ்வளவு நல்ல பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு யாருக்காவது கசக்குமா என்ன? அம்மா. ராதே ராதே. அடரே நீங்களா? உட்காருங்க உட்காருங்க. ராதே ராதே. எப்படி இருக்கீங்க நீங்க? நான் தான் அவர் வர சொன்னேன். ராதிகாவுக்கு கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை பார்க்கலான்னு தான். ராதிகா கல்யாணத்தை பத்தி பேச கூப்பிட்டீங்களா? அப்போ இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? பாவம், அவனுக்கு எப்பவுமே ராதிகா இன்னும் குழந்தைதான். பழம் பழுத்து கீழே விழறதுக்குள்ள அதை பறிச்சு பத்திரமா சுத்தி வைக்கணும். அதுதான் வழக்கம். அதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். இல்லம்மா, இப்பதான் நம்ம விஷாகாவோட கல்யாணத்தை பண்ணியிருக்கோம். ராதிகாவுக்கும் கல்யாணம் பண்ணிட்டோம்னா. விஷாகா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ராதிகாவுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற பொறுப்பு எனக்கு அதிகமாயிருக்கு. 2 பொண்ணும் உன் பொண்ணு நீ நினைக்கிறல்ல, அதே மாதிரி தானே நானும். நான் தானே பாட்டி உங்களுக்கு. அதனாலதான் நான் இவரை கூப்பிட்டு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சேன். ஆமாம்மா, நீங்க சொல்றதும் சரிதான். சில சமயம் நான் சுயநலவாதியாக தான் ஆயிடுறேன். ராதிகாவோட கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. அதனால தான் அப்படி சொன்னேன். நல்ல வேளை நீங்க அவரை வர சொல்லிட்டீங்க. இந்த புரோகிதர் விசம்பர்நாத் இருக்கிற வரைக்கும் பிருந்தாவனத்துல மட்டும் இல்ல, மதுராவில் உள்ள எல்லா பொண்ணும் கல்யாணம் ஆயிடும். வேற யாராவது இருக்காங்களா என்ன? என்ன இப்படி கேட்டுட்டேல்? ராதிகாவை விட நல்ல வரன் அவளுக்கு கிடைக்க போறதா என்ன? நான் என்கிட்ட இருந்த எல்லா வரனும் பார்த்துட்டேன். அதுல இந்த வரன் தான் நேக்கு நல்லதா பட்டது. பாருங்க. இத பாருப்பா. இந்த பையன் இருக்கானோ இல்லையோ, பாக்குறதுக்கு நல்லா இருப்பான். நல்ல குடும்பத்து பையன், நன்னா படிச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, ரொம்ப நல்ல சுபாவம். சும்மா சொல்லக்கூடாது. இந்தாங்க பாட்டிமா, இப்ப நீங்க சாப்பிட வேண்டியது இந்த 3 மாத்திரை. ஒரு மாத்திரை சாப்பிட்டா வியாதி சரியாகாதா டாக்டர்? பாட்டிமா, டாக்டருக்கு கொடுத்தது ஒண்ணு தான். 2வது மாத்திரை எனக்காக, 3வது மாத்திரை வாசுக்காக. பாருங்க கலர் கூட எப்படி வச்சிருக்கானு. ஒன்னு ஒயிட், இன்னொன்னு கிரீன், இன்னொன்னு ஆரஞ்சு. ஒயிட்டை டாக்டர் கொடுத்ததுக்காக சாப்பிடுங்க. கிரீன் மாத்திரை எனக்காக, ஏன்னா எனக்கு கிரீன் பிடிக்கும். அப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் வாசுக்கு பிடிச்ச கலர். இந்த மாத்திரை எல்லாம் நான் ஏற்கனவே சாப்பிட்டேன். ஆனா இதெல்லாம் என்ன சரியாக்காது. பாட்டிமா, இதெல்லாம் உண்மையான மாத்திரை தான். சாப்பிட மட்டும் சொன்னா எப்படி? வாசு, நீ சரியான மாத்திரை தானே கொடுத்த. டாக்டரும் இதுதானே கொடுத்துட்டு போனாரு. வாசு டாக்டர் கொடுத்த மாத்திரை தான் கொடுத்துருக்கான். ஆனா இந்த மாத்திரை எனக்கு உண்மையான மாத்திரை இல்ல. பின்ன என்னோட உண்மையான மருந்து என்னோட சின்ன மருமக தான்.
நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கன்னு தான் காலையில நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க என் முகத்தை கூட பார்த்து பேச மாட்டேங்கிறீங்க. என் மேல அவ்வளவு கோவமா உங்களுக்கு? அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் ஏமா? அப்புறம் எதுக்காகம்மா எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்க பாக்குறீங்க? உங்களை விட்டு என்ன விளக்க பாக்குறீங்களேம்மா? இது தண்டனை இல்லையா? நான் உனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கா இப்படி பண்ணல ராதிகா. கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பொண்ணா இருந்தாலும் இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். ஆனா நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேம்மா. நான் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். ஏன் இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்க விரும்பல ராதிகா? நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. மா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கல்ல? உங்களுக்கு என் மேல இருந்த நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சுல்ல? இன்னமும் இந்த விஷயத்துல நான் போய் சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்லம்மா? நான் செய்யாத தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுக்கறீங்களேம்மா? நான் தப்பு பண்ணலம்மா. நீ எந்த தப்பும் பண்ணலனா என் பேச்சை கேட்க வேண்டியதானே? இந்த கல்யாணத்தை நீ செஞ்சுக்க. என்னால கல்யாணம் செஞ்சுக்க முடியாதுமா. என்னால கல்யாணம் செஞ்சுக்க முடியாது. என்னால கல்யாணம் செஞ்சுக்க முடியாது. ஏன் செஞ்சுக்க முடியாது? சொல்லு, ஏன் செஞ்சுக்க முடியாது? ஏன் நீ இப்படி எல்லாம் சொல்ற? நீதான் தப்பு செய்யாதவளாச்சே. உன்னோட மனசு உண்மையிலே சுத்தமா இருந்தா இந்த கல்யாணத்தை செஞ்சுக்க. பாட்டிமா, தப்பான முடிவு எதுவும் எடுத்துறாதீங்க. எனக்கு நடந்த கல்யாணம் நிஜமோ இல்ல பொய்யோ, ஆனா நடந்தது தானே. நான் கல்யாணம் ஆனவ பாட்டிமா. இதான் இந்த பேச்ச பேசி பேசிதான் உன் மூளை ரொம்ப குழம்பி கிடக்கு. எத்தனை தடவையோ நான் உனக்கு சொல்லிட்டேன், உனக்கு நடந்தது கல்யாணத்துல சேர்த்தியே இல்லை, அதை எப்பவோ மறந்துருன்ட்டு. அவர் கொண்டு வந்த போட்டோல இருக்கிற பையன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அம்மா சொல்றது சரிதான் ராதிகா. நீ கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தர் வீட்டுக்கு போற வரைக்கும் நிச்சயமா எங்களுக்கு நிம்மதி இருக்காது. விஷாக்கா வாழ்க்கையை நினைச்சு பயந்துகிட்டு தான் இருப்போம். எங்களுக்காகவாவது நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அப்பதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். ஏன் இவ்வளவு யோசிக்கிற ராதிகா? ஆனா இதே என் பையன் என்ன செஞ்சான்னு உனக்கு தெரியும்ல. நீ அனாதையா கோயில்ல நின்னப்ப யோசிக்காம தானே இங்க கூட்டு வந்தா. இதோ நிக்கிறாளே இவ உனக்கு அம்மா. இந்த தேவகி இவ்வளவு தூரம் யோசிச்சாளா? தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி தானே உன்னை இவ்வளவு நாளா பாவிக்கிறா. விஷாக்கா கூட யோசிக்கவே இல்லையே. யோசிக்காம தானே உன்னை இன்னும் சொந்த சகோதரியா நினைக்கிறா. தான் போற துணியை கூட உன்னை போட சொல்றாளே. நான் மட்டும் என்ன உன்னை சொந்த பேத்தியா தானே நினைக்கிறேன். அதனாலதான் எங்க எல்லாரோட சந்தோஷத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றேன். ஆனா நீ இவ்வளவு தூரம் யோசிக்கிறியே.
என் பையன் என்ன செஞ்சான்னு உனக்கு தெரியும்ல. நீ அனாதையா கோயில்ல நின்னப்ப யோசிக்காம தானே இங்க கூட்டு வந்தா. இந்த தேவகி இவ்வளவு தூரம் யோசிச்சாளா? தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி தானே உன்னை இவ்வளவு நாளா பாவிக்கிறா. எங்க எல்லாரோட சந்தோஷத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ற. ஆனா நீ இவ்வளவு தூரம் யோசிக்கிறியே. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக என் உயிரை கூட நான் கொடுப்பேன். ஆனா நடந்ததை என்னால எப்படி மறக்க முடியும்? நான் அன்னைக்கு அக்னிய வலம் வந்து அத்தனை பேர் முன்னாடி அவர் என் கழுத்துல தாலி கட்டினதை ஏத்துக்கிட்டேன். என் பாட்டிமா, ஒரு பொண்ணால 2 தாலி ஏத்துக்க முடியுமா? இன்னொரு தடவை என் கழுத்துல தாலி ஏறினா அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டாரு பாட்டிமா. அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டாரு. அழாத, எழுந்திரு. நீ கடவுளை பத்தி பேசினல்ல, நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் கேளு. எழுந்திரு. இந்த பார், நீ இப்போ அந்த விட்டலை பத்தின கதைய சொன்னல, அதே விட்டல் தன்னோட அம்மா அப்பாக்காக என்னென்னலாம் செஞ்சான். சாப்பாட்டையே கொடுத்தான்ல. அவங்க அம்மா அப்பாவை காப்பாத்துறதுக்காக அவன் என்னெல்லாம் பண்ணினா. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எவ்வளோ சேவை செஞ்சான். அம்மா அப்பா பாதமே சரணன்னு இருந்தான். நீ சொல்லு, இப்ப இந்த கதையிலேருந்து உனக்கு என்ன அர்த்தம் தெரியுது? இதுதான், அம்மா அப்பா தான் இந்த உலகத்துல கடவுளை விட பெரியவங்க. ராதிகா, ராதிகா, இப்ப எங்க எல்லாரோட சந்தோஷமும் உன் கையில தாமா இருக்கு.